அன்பார்ந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் தமிழ் விதையின் அன்பான வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்னைக்கு நாம இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிடிஏ கொஸ்டின்ஸ் 6 வினாத்தாள் 2019 2020 வெளியிட்டாங்க. அதுல இருக்கிற 1 மார்க் எல்லாமே தொகுத்து நம்ம தமிழ் விதை வலைதளத்துல பதிவேற்றம் பண்ணிக்கிறோம். அதற்கான விடைகளை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த வினா விடைகளை நீங்க இணைய வழி தேர்வாகவும் எழுதலாம். இணைய வழி தேர்வு பார்த்தீங்கன்னா எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்க எழுதி பார்க்கலாம். புக் பேக் ஆன்சருக்கும் லிங்க் இருக்குது. இந்த அடிஷனல் கொஸ்டினுக்கும் லிங்க் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் போய் கொடுக்குறேன். இந்த ரெண்டையும் பயன்படுத்தி நீங்க இந்த 1 வேர்டை ஆன்லைன்ல நீங்க எக்ஸாம் எழுதலாம், எத்தனை முறை வேண்டுமானாலும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ இப்பதான் நீங்க பார்க்க வரீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதுல இருக்கிற பெல் ஐக்கான அழுத்திருங்க. அத நோட்டிபிகேஷன் அதுல ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நான் டெய்லி அப்போ ஒரு அப்டேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க பாத்தீங்கன்னா, மெல்ல கற்கும் மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்சி புத்தகம் தான் போட்டிருப்பேன். ஆனா இது மெல்ல கற்கும் மாணவர் கிடையாது. இது அனைத்து மாணவர்களுக்குமே உண்டான ஒரு பயிற்சி புத்தகம் தான். சும்மா ஒரு ஹெட்டிங் கொடுத்தது. இது பாத்தீங்கன்னா 2019 2020 பிடிஏ கொஸ்டின்ஸ்ல 1 மார்க் கொஸ்டின்ஸ் இங்க நாங்க தொகுத்து கொடுத்துக்கிறோம். மொத்தம் 90 ஒன் வேர்ட்ஸ் வரும். 90 ஒன் வேர்ட்ஸ் நம்ம பார்த்துடலாம். இந்த கியூஆர் கோடு பாருங்க. இந்த கியூஆர் கோடு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இணையவளத்துல இதுக்கான இணைய தேர்வு எழுதுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த பிடிஎஃப்ல வச்சுக்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இதற்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்றதுக்கு. ஏன்னா அப்பதான் நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு சௌகரியமா இருக்கும். இந்த பிடிஎஃப் வச்சுக்கிட்டு நீங்க தனியா ஒரு தாள்ல விடை எழுதி பாருங்க. ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும். ஏன்னா இதுலயே நீங்க நோட் பண்ணாதீங்க. ஏன்னா இதுலயே நோட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த தடவை அந்த தேர்வு எழுத முடியாது. அதனால இது வினாத்தாளா மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க ஒரு தனித்தாள்ல இந்த கேள்விகளை எழுதி பாருங்க, விடைகளை எழுதி பாருங்க. அப்ப நமக்கு இதுல கண்டிப்பாலுமே கேள்விகள் வரும். இதுல எப்படி கொடுத்துக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, புக்கின் கொஸ்டின், புக் பேக் கொஸ்டின், இலக்கண வினாக்கள், மொழித்திறன் பயிற்சி வினாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கலந்துதான் இதுல கொடுத்துக்கிறாங்க. அதனால இது நமக்கு இந்த வினாத்தாளானது மிகவும் நமக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். அதனால வாங்க இப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம விடையை பார்த்துருவோம். 2019 2020 ஒருமுறை வினாக்கள் பிரிவு 1. இதுல பாத்தீங்கன்னா அந்த பிரிவு 2 அந்த பாடலுடைய வினாக்கள் நம்ம கடைசியா கொடுத்துருவோம். இப்போ இந்த பகுதி 2 பகுதியா போட போறோம். ஏன்னா 90 வினாக்கள் இருக்குதுன்னா 45 வினாக்கள் ஒரு பகுதியாகும், அடுத்த 45 வினாக்கள் இன்னொரு பகுதியாகும் உங்களுக்கு வழங்கப்படும். இது பகுதி 1. முதல் கேள்வி, காலம் கடந்த பேரெச்சம் என்பது டேஸ்? வினைத்தொகை, உண்மைத்தொகை, பண்புத்தொகை, அன்மொழித்தொகை. ஆ வினைத்தொகை. எள்ளிலிருந்து எண்ணெய் எடுத்தலின் மிஞ்சுவதை குறிக்கும் சரியான சொல் எள் கசடு, பின்னாக்கு, ஆமணக்கு, எல் கட்டி. இதுல ஆ பின்னாக்கு. தொழிலை செய்யும் கருத்தாவை குறிப்பது தொழிற்பெயர், முதநிலை திரிந்த தொழிற்பெயர், முதுநிலை தொழிற்பெயர், வினையாளனையும் பெயர். வினையாளனையும் பெயர். அடுத்து பாத்தீங்கன்னா, மாணவன் குன்றம் போனால் என்ன? வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். மாணவன் குன்றமும் வேலவன் குன்றமும் குறிப்பவை முறையே திருத்தணியும் திருப்பதியும், திருப்பரங்குன்றமும் பழனியும், திருப்பதியும் திருத்தணியும், திருப்பதியும் திருச்செந்தூரும். இது விடை பார்த்தீங்கன்னா திருப்பதியும் திருத்தணியும். நீங்க எப்பயுமே இந்த விடை குறிப்போட தான் எழுதணும். அதுக்காக தான் அந்த விடை குறிப்போட நான் சேர்த்து சொல்லிட்டு இருக்கிறேன், அது மறக்காதீங்க. அடுத்து பாருங்க, கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து சொற்களும் அமைந்த பொருத்தமான ஒரு தொடரை தேர்வு செய்க. மழை, மழை, மேகம்,
ஆறு, ஏரி, குளம். இந்த வார்த்தைகள்லாம் அடங்கி எல்லா வார்த்தைகளும் அடங்கிய ஒரு தொடர்கள் இருக்குது, அதை கண்டுபிடிக்கலாம். மலை மீது மழை பெய்து ஆற்று வெள்ளம் ஊரின் வெளியே பெருக்கெடுத்து ஓடியது. கருத்த மேகம் மலை மீது மழையை பொழிய ஆறு, ஏரி, குளம் அனைத்தும் நீரால் நிரம்பின. திரண்ட மேகங்கள் மலையில் மாறியாகி ஆறு, ஏரி, குளங்களில் நிறைந்தன. மலை மீது மழை பொழிய ஏரி குளங்கள் நிறைந்து பின் கடலில் சென்று கலந்தது. இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆ. கருத்த மேகம் மலை மீது மழை பொழிய ஆறு, ஏரி, குளம் அனைத்தும் நீரால் நிரம்பின. அடுத்தது, கருணையன் என்பவர் டேஸ். வீரமா முனிவர், யூசோப்பு, அருளப்பன், சாந்தா சாஹிப். இதுக்கு ஆன்சர் இ, அருளப்பன். அடுத்தது, எய்துவர் எய்தா பள்ளி. குரலடிக்கு பொருந்தும் வாய்ப்பாடு இது. கூவிலம், தேமா, மலர். கூவிலம் புளிமா நாள், தேமா புளிமா காசு, புளிமா தேமா பிறப்பு. என்னன்னு பாத்தீங்கன்னா கூவிலம், தேமா, மலர். இந்த வாய்ப்பாடை பிரிச்சு பார்த்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு இன்னும் எளிமையா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா, சோலையில் பூத்த மணமலர்களில் சுரும்புகள் மொய்த்து பண்பாடி மது உண்டன. இதுல ஒரு மதுங்கிறது அன்லைன் பண்ணாம விட்டுட்டோம், அது அன்லைன் பண்ணிக்கோங்க. இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான வேறு சொற்களை எழுதணும். சோலையில் அப்படின்றதுக்கு, அதே மாதிரி சுரும்புகள் அப்படிங்கிறதுக்கும் மதுவுக்கும் என்ன வேறு ஒரு பொருத்தமான இங்க சொற்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பூஞ்சோலைகள் அரும்புகள், மழை எறும்புகள் தேன், பூஞ்சோலையில் வண்டுகள் தேன், கானகம் வண்டுகள் நீர். இதுக்கு என்ன ஆன்சர்னு பாத்தீங்கன்னா இ, பூஞ்சோலையில் வண்டுகள் தேன். அடுத்தது பாத்தீங்கன்னா 9வது கேள்வி, எழுகதிர் முத்துப்பல். இச்சொற்களில் மறைந்துள்ள தொகைகள் முறையே வினைத்தொகை, பண்புத்தொகை, ஓமைத்தொகை, வினைத்தொகை, ஓமைத்தொகை, வினைத்தொகை, வினைத்தொகை, ஓமைத்தொகை. இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா இ, வினைத்தொகை, ஓமைத்தொகை. 10வது கேள்வி, சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம். அகவற்பா, வெண்பா, வஞ்சிப்பா, கலிப்பா. இதற்கான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆ, அகவற்பா. இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர். தமிழழகனார், அப்பா துரையார், தேவநேய பாவாணர், ஈரா இளங்குமரன். பாத்தீங்கன்னா ஈ, ரா இளங்குமரன். அடுத்தது 12வது, கூத்து கலைஞர் பாடத் தொடங்கினார், கூடியிருந்த மக்கள் அமைதியாயினர். இவ ரெண்டையும் ஒரே தொடரா மாத்தணும். அதற்கான என்ன விடை அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சிடலாம். கூத்து கலைஞர் பாடவில்லை என்றால் கூடியிருந்த மக்கள் அமைதியாகிறார். கூத்து கலைஞர் பாடத் தொடங்கியதும் கூடியிருந்த மக்கள் அமைதியாகினர். கூத்து கலைஞர் பாடத் தொடங்கினார் என்பதால் கூடியிருந்த மக்கள் அமைதியாகினர். கூத்து கலைஞர் பாடத் தொடங்கி கூட்டத்தில் இருந்தவர்களை அமைதிப்படுத்தி வைத்தார். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் ஆ, கூத்து கலைஞர் பாடத் தொடங்கியதும் கூடியிருந்த மக்கள் அமைதியாகினர். அடுத்து 13வது கேள்வி, இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் டேஸ். நாட்டை கைப்பற்றல், ஆணிரை கவர்தல், வலிமையை நிலைநாட்டல், கோட்டையை முற்றுகையிடல். இது இ, வலிமையை நிலைநாட்டல். அடுத்து 14வது கேள்வி, கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருந்து எழுதுகிறேன். ஜெயகாந்தனின் இக்கூற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்வது டேஸ். தம் வாழ்க்கையில் பெற்ற விளைவுகளை கலையாக்கினார். சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார். அறத்தை கூறுவதற்காக எழுதினார். அழகியலுடன் இலக்கியம் படைத்தார். என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆ, சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார். அடுத்து 15வது கேள்வி,
சிவப்பு சட்டை பேசினார். அடிகோடிட்ட சொல்லுக்கான தொகையின் வகை எது? பண்பு தொகை, ஓமை தொகை, அன்மொழி தொகை, உண்மை தொகை. என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா அன்மொழி தொகை. அடுத்தது 16வது கேள்வி. ஆடும் வேளும் பல்லுக்கு உறுதி, நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி. இத்தொடர்கள் உணர்த்தும் மரங்களின் பெயர்களையும் தமிழ் எண்களையும் குறிப்பிடுக. ஆலமரம், வேப்பமரம். ஆலமரம், வேளமரம். அரச மரம், வேங்கை மரம். வேப்பமரம், ஆலமரம். இதுல எந்த மரங்களும் குறிக்கணும். ரெண்டாவது அதுக்கான தமிழ் எண்கள், நாலுக்கு என்ன, இரண்டுக்கு என்ன அப்படிங்கிறத பார்த்து கரெக்டா நீங்க குறிக்கணும். இதுல நீங்க தமிழ் எண்களை அவசியம் தெரிஞ்சுக்கணும். இதுல 2 மார்க் வந்தாலும் வரும். இதுக்கு விட என்னன்னு பாத்தீங்கன்னா ஆலமரம், வேளமரம். சா அப்படிங்கிறது தான். அடுத்தது 17வது. திருவள்ளுவர் அறிவுடையார் எல்லாம் உடையார் என்று அறுதியிட்டு கூறுகிறார். இத்தொடருக்கு பொருத்தமான நிறுத்த குறியிட்ட தொடரை தேர்வு செய்க. திருவள்ளுவர் கமா பாருங்க. இதை இதுவும் ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு கமா போட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு எந்த இடத்துல கமா வரும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சு போடுங்க. இதற்கான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் அறிவுடையார் எல்லாம் உடையார் என்று அறுதியிட்டு கூறுகிறார். திருவள்ளுவர் பக்கமா அறிவுடையார் எல்லாம் உடையாருக்கு கடைசியில 3 புள்ளி. அடுத்தது 18வது கேள்வி. புதிருக்கான விடையை வரிசைப்படி தேர்ந்தெடுக்க. தவழும் போது ஒரு பெயர், விழும்போது ஒரு பெயர், உருளும் போது ஒரு பெயர், திரண்டோடும் போது ஒரு பெயர். அவை என்ன? இந்த வரிசையிலே தான் நீங்க விடையை தேர்ந்தெடுக்கணும். நீர், மழை, ஆறு, ஓடை. மேகம், மழை, நீர், வெள்ளம். மாறி, கார், நீர், புனல். மழை, புனல், மேகம், நீர். இதுக்கு என்ன விடைன்னு பாத்தீங்கன்னா மேகம், மழை, நீர், வெள்ளம். அடுத்தது குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் டேஸ். குறிஞ்சி, முல்லை, குறிஞ்சி, மருத நிலங்கள். குறிஞ்சி, பாலை, நெய்தல் நிலங்கள். குறிஞ்சி, மருதம், நெய்தல் நிலங்கள். மருதம், நெய்தல், பாலை நிலங்கள். இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி, மருதம், நெய்தல் நிலங்கள். அடுத்தது 20வது கேள்வி. பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று டேஸ் டேஸ் வேண்டினார். கருணையன் எலிசபெத்துக்காக, எலிசபெத் தமக்காக, கருணையன் பூக்களுக்காக, எலிசபெத் பூமிக்காக. இதுக்கு என்ன விடைன்னு பார்த்தீங்கன்னா கருணையன் எலிசபெத்துக்காக. அடுத்தது 21. தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது. திருக்குறள், புறநானூறு, கம்பராமாயணம், சிலப்பதிகாரம். இதனை விடை சிலப்பதிகாரம். அடுத்தது 22. வெட்டிய மரங்களுக்கு ஈடாக டேஸ் நட்டனர். கொடிகளை, நாற்றுகளை, மரங்களை, மரக்கன்றுகளை. என்ன மரக்கன்றுகளை. அடுத்து 23வது கேள்வி. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் திருளை என்று இவ்வடிகளில் குறிப்பிடப்படுவது எது? தமிழ், அறிவியல், கல்வி, இலக்கியம். இதுக்கு விடை கல்வி. அடுத்தது கானடை என்னும் சொல்லை பிரித்தால் பொருந்தாத பொருளை குறிப்பிடுக. கான் அடை காட்டை சேர். கால் உடை காலால் உடைத்தல். கான் நடை காட்டுக்கு நடத்தல். கால் நடை காலால் நடத்தல். இதுல என்ன விடைன்னு பார்த்தீங்கன்னா கால் உடை காலால் உடைத்தல். அடுத்து பார்த்தீங்கன்னா 25வது கேள்வி.
கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. இத்தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனையும் பெயரும் முறையே பாடிய கேட்டவர், பாடல் பாடிய, கேட்டவர் பாடிய, பாடல் கேட்டவர், பாடல் கேட்டவர். அடுத்து 26வது கேள்வி. தலைப்புக்கும் குறிப்புகளுக்கும் பொருத்தமான விடையை தேர்வு செய்க. தலைப்பு செயற்கை நுண்ணறிவு. குறிப்புகள்: 1. கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. 2. திறன்பேசியில் உள்ள வரைபடம் போக்குவரத்திற்கு சுருக்கமான வழியை காண்பிப்பது. குறிப்புகளுக்கு பொருத்தமில்லாத தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. தலைப்புக்கு பொருத்தமான குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. தலைப்புக்கு தொடர்பில்லாத குறிப்புகள் அளிக்கப்பட்டுள்ளன. குறிப்புகளுக்கு பொருத்தமில்லாத தலைப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதுக்கு விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைப்புக்கு பொருத்தமான விடை குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. அடுத்தது 27வது கேள்வி. விடுபட்ட உணவு வகைகளை வரிசைப்படுத்துக. பச்சரிசை கொண்டு டேஸ் செய்து பாசிப்பருப்பினை வறுத்து டேஸ் பிடித்து கேரட்டை துருவி நெய்யிட்டு டேஸ் செய்து முடித்த அம்மா இறுதியாக உருளைக்கிழங்கை சீவி டேஸ் செய்து அனைவரும் முன் அழைத்தார். பொங்கல், உருண்டை, சீவல், அல்வா. சீவல், உருண்டை, அல்வா, சீவல். பொங்கல், உருண்டை, அல்வா, சீவல். உருண்டை, சீவல், அல்வா, பொங்கல். இதுக்கு என்ன விடைன்னு பாத்தீங்கன்னா பொங்கல், உருண்டை, அல்வா, சீவல். இதுதான் சரியான விடை. அடுத்தது 28வது கேள்வி. சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க. உழவு, மண், ஏர், மாடு. மண், மாடு, ஏர், உழவு. ஏர், உழவு, மாடு, மண். உழவு, ஏர், மண், மாடு. இந்த அகரவரிசை கண்டுபிடிக்கும் பொழுது முதல்ல நீங்க ஆக்காய்க்கு வரிசையில தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் உயிர்மை எழுத்துல வரணும். அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வர எழுத்து அதுக்கு அடுத்தது ஏ வரும். அப்ப இதுக்கான சரியான விடை உழவு, ஏர், மண், மாடு. அடுத்து 29வது. பாரதியார் காற்றை மேலுறுத்தி அழைப்பதை குறிக்கும் சொற்றொடர். மனம் வீசும் காற்றாய் நீ வா, மனதை மயங்கச் செய்யும் மனத்தோடு நீ வா, மயிலாடும் காற்றாய் நீ வா, மகரந்தம் சுமந்து கொண்டு நீ வா. இதுக்கான விடை மனதை மயங்கச் செய்யும் மனத்தோடு நீ வா. அடுத்தது 30வது கேள்வி. மேன்மை தரும் அறம் என்பது கைமாறு கருதாமல் அறம் செய்வது, மறுபிறப்பில் பயன் பெறலாம் என்ற நோக்கில் அறம் செய்வது, புகழ் கருதி அறம் செய்வது, பதிலுதவி பெறுவதற்காக அறம் செய்வது. விடை என்னன்னு பாத்தீங்கன்னா கைமாறு கருதாமல் அறம் செய்வது. அடுத்தது 31. இலையுதிர் காலம் டேஸ் சருகாயின, மழைக்காலம் டேஸ் தலைத்தன, சருகுகளோ செழுமையான உரங்களாகின. இப்புது கவிதைக்கு பொருத்தமான எதுகை மோனை சொற்களை இட்டு நிரப்புக. மரங்கள் எல்லாம் கிளை பரப்பின, காடெல்லாம் வளர்ந்தன, இலைகள் எல்லாம் மரங்கள் எல்லாம் மழையெல்லாம் முளைத்தன. இதுல என்ன கேட்டுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க. பொருத்தமான எதுகை மோனை சொற்களுக்கு மாதிரி இதுல என்ன ஆன்சர் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இலைகள் எல்லாம் மரங்கள் எல்லாம் அப்படிங்கறதுதான் அப்படி கரெக்டா இருக்கும். இலைகள் எல்லாம் மரங்கள் எல்லாம். அடுத்தது 32வது கேள்வி. கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்ன? நல்ல உள்ளம் படைத்தவர்கள் இல்லாததால், ஊரில் விளைச்சல் இல்லாததால், அரசன் கொடுங்கோல் ஆட்சி புரிவதால், அங்கு வறுமை இல்லாததால். இதுக்கான விடை என்ன பார்த்தீங்கன்னா அங்கு வறுமை இல்லாததால். அடுத்து 33வது கேள்வி. பின் வருவனவற்றுள்
முறையான தொடர் எது? தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழை இலைக்கு இடம் உண்டு. தமிழர் வாழை இலைக்கு பண்பாட்டில் தனித்த இடம் உண்டு. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. தமிழர் வாழை பண்பாட்டில் தனித்த இலைக்கு இடம் உண்டு. இதுல என்ன ஆன்சர்? சரியான ஆன்சர் இ. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. இ தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, early மார்னிங் எழுந்து வாக்கிங் சென்று வந்து டீ குடித்த அம்மா நியூஸ் பேப்பரை படித்துக் கொண்டிருந்தார். இத்தொடரில் அமைந்துள்ள ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் வரிசை தேர்க அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. இதுல வைகறை, நடைப்பயிற்சி, பத்திரிகை, தேநீர். அதிகாலை நடந்து தேநீர் பத்திரிகை. காலை நடை தேநீர் செய்தி. வைகறை, நடைப்பயிற்சி, தேநீர், செய்தித்தாள். இதற்கான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா இ. வைகறை, நடைப்பயிற்சி, தேநீர், செய்தித்தாள். அடுத்தது 35வது கேள்வி. குலசேகர ஆழ்வார் முத்துவ கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். பூனையார் பால் சோற்றை கண்டதும் விரைந்து வருகிறார் ஆகிய தொடர்களில் இடம்பெற்றுள்ள வலுவமைதிகள் முறையே மரபு வலுவமைதி, திணை வலுவமைதி. இட வலுவமைதி, மரபு வலுவமைதி. பால் வலுவமைதி, திணை வலுவமைதி. கால வலுவமைதி, இட வலுவமைதி. இதுல பாத்தீங்கன்னா ஆணை பெண்ணா அழைக்கிறாங்க, அப்ப பால் மாற்றம் இருக்குது. அப்ப பால் வலுவமைதி மற்றும் திணை வலுவமைதி. இ. பால் வலுவமைதி, திணை வலுவமைதி. இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 36. வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றில் குறிப்பிடும் பயிர் வகை. குலை வகை, மணி வகை, கொழுந்து வகை, இலை வகை. இதற்கான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆ. மணி வகை. அடுத்து 37. வாய்மையே மழை நீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி. ஓமை, தற்குறிப்பேற்றம், தீவகம், உருவகம். இ. உருவகம். அடுத்து 38. சங்க இலக்கியங்களில் 5 திணைகளுக்குமான ஒழுக்கங்களை 2 திணைகளும் பெற எடுத்து இயம்புகின்றன. இத்தொடரில் அமைந்துள்ள தொகை சொற்களின் பொருத்தமான விரியை கண்டறிக. இந்த தொகை சொற்களை முதல்ல நீங்க என்னன்னு பார்க்கணும். தொகை சொற்கள் பாத்தீங்கன்னா 5 திணை இருக்குது, அப்புறம் 2 திணை இருக்குது. இந்த ரெண்டுக்கும் அதனுடைய விரி என்னன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட், குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை, நல்வினை, செய்தல், பாலை, நல்வினை, தீவினை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, உயர்திணை, அக்ரிணை. குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை, மருதம், அறம், பொருள், இன்பம். குறிஞ்சி, மருதம், மலை, காடு, வயல், பனை, திணை. இதுக்கு என்ன ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆ. 5 திணைக்கு பாத்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. 2 திணைகள் பாத்தீங்கன்னா உயர்திணை, அக்ரிணை. இதுதான் சரியான விடை. அடுத்தது 39வது கேள்வி. கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். இத்தொடருக்கான வினா எது? கரகாட்டம் என்றால் என்ன? கரகாட்டம் இக்காலங்களில் நடைபெறும். கரகாட்டத்தின் வெவ்வேறு வடிவங்கள் யாவை? கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? இதற்கான சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா இ. கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? அடுத்து பாருங்க 40வது கேள்வி. ஒரு பழமொழியை பொறுத்த மாதிரி கொடுத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கேள்வி வந்து செல்ல படிச்சேன், அப்புறம் ஆன்சர் படிச்சிடறேன். ஆறில்லா ஊருக்கு உப்பில்லா பண்டம், நொறுங்க தின்றால் ஒரு பானை. இது நம்ம பழமொழி குறித்து பார்ப்போம். ஆறில்லா ஊருக்கு அழகு பால். ஆவுக்கு 4 பார்த்துட்டே வாங்க, அந்த ஆப்ஷன்ல இருக்கும். உப்பில்லா பண்டம் குப்பையிலே. ஈக்கு. ஆவுக்கு 3. நொறுங்க தின்றால் 100 வயது. இப்ப ஈக்கு 2. ஒரு பானை சூற்றுக்கு ஒரு சோறு பதம். ஈக்கு 1. அப்ப ஃபர்ஸ்ட் ஆன்சர். அடுத்து 41. திணை வலுவமைதியை நீங்க கண்டுபிடிக்கணும். இதுல இந்த பாப்பா தூங்க மாட்டாள் என்று தன்னையே குழந்தை குறிப்பிடுவது. இரவெல்லாம் நாய் கத்தி கொண்டே இருந்தது. வாடா செல்லம் என்று
தாய் மகளை அழைப்பது. என் தங்கை வந்தார் என்று பசுவை குறிப்பிடுவது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, பசு வந்து ஒரு அக்ரிணை, அதை நம்ம உயிர்தினையா வந்து சொல்றதுனால இதுதான் விடை. என் தங்கை வந்தாள் அப்படிங்கறதா திணை வழுவம் விதி. அடுத்தது, சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக விஜயகாந்தன் கருதுவது. அரசின் நலத்திட்டங்களை செயல்படுத்துதல், பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல், அறிவியல் முன்னேற்றம், வெளிநாட்டு முதலீடுகள். என்ன விடைன்னு பாத்தீங்கன்னா பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல். அடுத்தது 43. தமிழ் தொண்டு என்னும் தொடர் இரு பெயரொட்டு பண்பு தொகை, உருபும் பயனும் உடன் தொக்க தொகை, அன்மொழி தொகை, வேற்றுமை தொகை. தமிழ் தொண்டு, தமிழுக்கு செய்யும் தொண்டு அப்படிங்கிற அந்த உருவும் பயனும் அறிந்ததுனால இது விடை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. அடுத்து 44. உனதருளே பார்ப்பன் அடியேனே யார் யாரிடம் கூறியது. குலசேகர ஆழ்வாரிடம் இறைவன், இறைவனிடம் குலசேகர ஆழ்வார், மருத்துவரிடம் நோயாளி, நோயாளியிடம் மருத்துவர். இதுக்கான விடை என்ன பார்த்தீங்கன்னா இறைவனிடம் குலசேகர ஆழ்வார். அடுத்தது 45. மரபு தொடருக்கான பொருளை தேர்ந்தெடுக்க. ஆரப்போடுதல் வார்த்தை பார்த்தீங்கன்னா ஆரப்போடுதலுக்கு என்ன ஆப்ஷன், 4 ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க. 1 தாமதப்படுத்துதல், ஆற்றில் போடுதல், ஆற வைத்தல், ஆற்றில் இறங்குதல். ஆற போடுதல் ஒண்ணும் இல்ல, கோபமா இருக்கணும், கொஞ்ச நேரம் வந்து சமாதானப்படுத்துறது. அது பார்த்தீங்கன்னா தாமதப்படுத்துதல் அப்படின்னு வச்சுக்கலாம். விடை பார்த்தீங்கன்னா தாமதப்படுத்துதல். மாணவர்களே, இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா 45 1 மார்க்குக்கான விடைகளை பார்த்தோம். இது கண்டிப்பா உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா எத்தனை கேள்வி வந்து புக்குள்ள புக் பேக் வந்திருக்குது, எத்தனை கேள்வி புக்குன்னு வந்திருக்குது, எத்தனை கேள்வி மொழித்திறன் பயிற்சி வந்திருக்குது அப்படிங்கிறதுல 45 கேள்வியில மட்டும் நீங்க நோட் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். யார் முதல்ல சொல்றீங்க பார்க்கலாம். இதே மாதிரிதான் அடுத்த 45 கொஸ்டின் பார்ப்போம். இதுல வந்து மொத்தம் 66 ஒன்வேர்டு போட்டிருக்கோம். மீதி ஒன்வேர்டுலாம் பாத்தீங்கன்னா பாடல் அடி கொடுத்து வினாக்களுக்கு உடைய வைக்கிற மாதிரி இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்து இந்த 2 மார்க்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வரலாம். டெய்லியும் அப்டேட்டர்ஸ் வீடியோஸ் கண்டிப்பா உங்களுக்கு வரும். டெய்லி ஒரு வீடியோ கண்டிப்பா நான் உங்களுக்கு போடுவேன். அதுக்கு நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்திச்சுக்கோங்க. அதுல ஆளுங்கிறத கண்டிப்பா நோட்டிக்கோங்க. நம்மளுடைய அந்த நம்மளுடைய தமிழ் வலைதளத்துல நிறைய கொஸ்டின் பேப்பரை நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க வேணுங்கிறவங்க இந்த www.tamilvidai.com www.kalviviதைகள்.com இந்த 2 வலைதளத்திலையும் நீங்க போய் உங்களுக்கான அந்த வலைதளத்துல வினாத்தாளை வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். படித்து பயன்பெறுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ல போடுங்க. வாழ்க வளமுடன். இந்த வீடியோ இப்போ பார்ட் 1 முடிஞ்சுக்கு, பார்ட் 2 அடுத்த நாளைக்கு வரும். தொடர்ந்து பயணிப்போம். இது வரைக்கும் வாட்ஸ்அப் குரூப் கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வாட்ஸ்அப் குரூப்பும் டெலகிராம் குரூப்பும் நான் உங்க அந்த லிங்க் கொடுப்பேன். நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.